ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஏஎல்பி ஜோதிடர் சத்யநாராயணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 90 கிட்ஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய இவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணம் அப்படின்றது ரொம்ப டிலே ஆகுது. இன்னுமே நடக்காமல் நிறைய பேர் தவிக்கக்கூடிய ஒரு நிலையானது இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2000க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரத்திலேயே திருமணம் பாக்கியம் அப்படின்றது கை கொடுது. அந்த 21 வயது முடிந்த உடனே திருமணம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன காரணம் சார் இந்த 90 கிட்ஸ்க்கு திருமணம் இவ்வளோ டிலே ஆகுது? முக்கியமாகமா அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டிலே ஆகுது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்டேயே அதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்தை தடை செய்வார்கள். முக்கியமாக அம்மா சில விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அழுத்தமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். நான் படிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், வேலை செஞ்சுட்டு செட்டில் ஆன அப்புறம் திருமணம் பண்ணுறேன், எனக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை, வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு சாதகமாக இல்லை, அதனால திருமணம். பையன் இந்த மாதிரி வேலை பண்ணால் தான் எனக்கு நான் பொண்ணு கொடுப்பேன்னு அம்மா உட்காண்டிருப்பாங்க. இதனாலேயே திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமற்ற தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். நிறைய பேருடைய லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறா சார், 2 லட்ச ரூபா மாதம் வருது, ஓகேங்களா, பையன் சேலரி 70,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான். இந்த மாதிரி நிகழ்வுகள் வரும்போது அவங்க என்னன்னா மணியை முக்கியமாக வைத்து அந்த திருமணத்தை பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். மணி வேணும் லைஃபுக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெண்ணுடைய மனசு, ஆணுடைய மனசு, இதெல்லாம் பொருத்தம் பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அவர்களுக்கு என்ன காரணத்தினால திருமணம் தடைபடுது அப்படின்றது குறித்து பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே இப்போ இந்த 90s கிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த 2000க்கு அப்புறம் பிறந்தவர்கள் இந்த ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இளம் வயதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 21 வயது பிறந்துருச்சு அப்படின்னாலே அந்த ஆண்களோ பெண்களோ திருமணம் செய்யக்கூடிய நிகழ்வுகளை நம்மளால பார்க்க முடியுது. என்ன காரணம் அந்த திருமணம் அப்படின்றது தள்ளி போறதற்கு? ராசின்னு சொல்லும்போது நான் லக்னம்னு எடுத்துக்கிறேன், ஏஎல்பி லக்னம்னு எடுத்துக்கிறேன், வயதனுடைய லக்னம்னு எடுத்துக்கிறேன். இந்த வயசுக்கு எதனால் தடை ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பார்க்குறோம். இப்போ மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் பணம் சம்பாதிக்கணும்னு இருக்கும். இந்த பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பமே என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய. எப்படி சார் குடும்பம் போய் தடையாக இருக்குமா சார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். சார் என் பொண்ணு வசதியாக வாழ்ந்த பொண்ணு, என் பொண்ணுக்கு நல்ல வருமானம் இருக்க மாதிரி ஒரு பையன் இருக்கணும், அழகாக இருக்கணும் பையன், இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். இந்த பெண்ணுக்கே பார்த்திங்கன்னா நான் சம்பாரிச்ச அப்புறம் தான் நான் திருமணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கும். இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே திருமணம் தடை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா? நான் படிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிறேன், இந்த எதிர்பார்ப்புகள் காமனா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எல்லாருக்குமே இருக்கும். பொதுவாக இப்போ ஏஎல்பி லக்னம் மேஷ லக்னமாக செல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நான் படிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிறேன், நான் இப்போ திருமணம் பண்ணிக்கல, நான் சம்பாரிச்சு நல்ல செட்டில் ஆன அப்புறம் திருமணம் நடக்குதுன்னா யாருமே செட்டிலே ஆக மாட்டாங்க லைஃப்பில். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிகழ்வுகள் இப்போ மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக செல்வர்களுக்கு இருக்குமா? இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. இந்த வயசுக்கு மேஷ லக்னம் ஏஎல்பி லக்னமாக அப்போ என்ன பண்ணணும்னா எதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. நான் எனக்கு 10:30 மணிக்கு வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10:30 மணிக்கு போய் நின்னா தான் அந்த வண்டி வரும். ஓகேங்களா? இப்போ மேஷ லக்னம் போகுது, பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நிகழ்வுகள் நடக்கும்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வரும், இவங்களே ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ அஸ்வினி நட்சத்திரம் 3ஆம் பாதம் எனக்கு போகுது சார், திருமணம் வராது. அஸ்வினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் திருமணம் நடக்கும். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் காதல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குன்றது அவங்க ஜாதகத்திலே தெரியும். அப்போ இவங்க எல்லாமே திருமணம் டைமுன்னு வந்ததுன்னா டக்குன்னு திருமணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிறத பாருங்கள். அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ திருமணம் பண்ணுறவங்களாம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்களா? நிறைய பேர் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல நான் படிச்சுட்டு திருமணம் பண்ணிக்கிறேன், நான் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன், நான் அடுத்த லெவல் போயிட்டு நான் திருமணம் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா, அடுத்த கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நான் திருமணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க.
இந்த மாதிரி நிகழ்வுகள் திருமணத்தை தடை செய்யக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி எப்போதுதான் சார் வைக்க முடியும்? இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் ஏதோ ஒரு விஷயத்தை செய்வதன் மூலமாக, ஏதோ ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவோ அந்த விஷயங்கள் தடைபடும் அப்படின்ற ஒரு நிகழ்வு கிடையாது. நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நான் என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி மாற்றிக்கணும்? சரி சார், இந்த டைமில் 10:30 மணிக்கு வண்டி வருதுன்னு சொன்னீங்களே, 10:30 மணிக்கு நான் ஏறி உட்காந்துறேன் சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்கும்போது எதிர்பார்ப்புகளை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஜாதகருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ஜாதகத்திலே இருக்கும். இந்த நிகழ்வை மாற்றிக்கொள்வதன் பொருளாதாரத்தை ஈட்டிக்கொண்டு நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் தேடுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுவே திருமணத்தை தடை செய்யக்கூடிய நிகழ்வுகள் இருக்குமா? இருக்கும். அப்போ என்ன பண்ணால், பொருளாதாரத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் திருமணம் பண்ணிக்கோங்க. 10:30 மணிக்கு வண்டி ஏறிடுங்க. அதுக்கப்புறம் மற்ற நிகழ்வுகளை பார்த்துக்கொள்ளலாம். இந்த வயசுக்கு திருப்பி நீங்கள் 10:45 வந்து நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் திருப்பியும் 4 வருஷம் ஆகும், வெயிட் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். அதனால தான் வந்து இந்த டைமில் திருமணம் பண்ணணும் அப்படின்ற நிகழ்வு இருக்கும்போது ஜாதகத்தில் அந்த டைமில் திருமணம் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எந்த பரிகாரத்தை, அதாவது நிறைய ஜோதிடர் வந்து நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்கிறாங்க, அதை வந்து மக்கள் செய்கிறாங்க. இருந்தாலும் அந்த பரிகாரங்கள்லாம் பயன் அளிச்சிருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ உங்களுடைய ஜோதிட சாஸ்திரங்கள் படி எந்த மாதிரியான பரிகாரம் செஞ்சால் மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகும்? இப்போ மேஷம்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் ஆகக்கூடிய தன்மைகள் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? இருக்கும். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடை விடாமல் பண்ணுங்கள். லக்ஷ்மி நரசிம்மருக்கு தேன் அபிஷேகம் பண்ணுங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மிகவும் சாதகமாக வரக்கூடிய தன்மைகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லுவோம். திருமணத்துக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், வருமானமே தடையாக இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குது. சில பேர் வீட்டில் ஃபேமிலியில் வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக சார் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்கேன், அந்த பொண்ணு வந்து சம்பாரித்து எங்களை காப்பாற்றணும். இதுவே என்ன சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் வீட்டில் வந்து அதுக்காகவே போஸ்ட்போன் பண்ணுறாங்க திருமணத்தை. இது ஆனால் பெண்ணுக்கு என்ன எப்போ கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்றது மனசில் இருக்கும். எந்த பெண்ணும் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டில் பெண்ணு கேட்டு கூட திருமணம் பண்ணாமல் இருக்காங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிகழ்வுகள் ஜாதகத்திலே இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பெண் வந்து படிக்க வைக்கிறாங்க, வேலைக்கு போகுது, ஆண் வந்து சப்போர்ட் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குது. எதிர்பார்ப்புகளே திருமணத்தை தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்குமா? பொருளாதார எதிர்பார்ப்புகள் திருமணத்துக்கு தடை ஏற்படக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கிறது. சார் பையனுக்கு வீடு இருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க. இதுவே தடையாக இருக்கும். ஓகேங்களா? பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வீடு வரும் அப்படின்னு மினிமமாக என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கணும். பொருளாதார ரீதியாக நீங்கள் ஜாஸ்தியாக பார்க்க திருமணத்துக்கு தடை ஏற்படுவதற்கு உண்டான தன்மைகள் இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். இது எதை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்சய லக்ன பദ്ധதி அப்படின்னு ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டு சொல்கிறோம். ஓகேங்களா? வயதினுடைய லக்னம் வளரும் லக்னம்னு சொல்லுவோம். நம்ம எந்த டைமில் நம்ம சாப்பிடுவோம்? காத்தால எழுந்துக்கிறோம், 6 மணிக்கு எழுந்த உடனே சாப்பிடுவோமா? இல்லையா? காத்தால எழுந்தவுடனே நிறைய விஷயங்களை முடிப்போம், அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்வாக இருக்குல்ல. ஒருத்தர் ஜாதகத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா, துலா லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. துலா லக்னம் அவருடைய லக்னமாக இருக்குமான்னா, துலா லக்னம் அவருடைய வயதனுடைய லக்னம் இந்த காலகட்டத்தில் இருக்காது. இவங்க துலா லக்னத்தை பேஸ் பண்ணி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவனுடைய லக்னம் வந்து வளர்ந்து இப்போது அவனுடைய வயசு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருக்கும். அப்போ தனுசு லக்னத்துக்கு தான் நீங்கள் பார்க்கணும் பொருத்தம். ஏன்னா பையன் வந்து பிறக்கும்போது அவனுடைய மனோநிலையை வந்து பார்த்திங்கன்னா, அவனுடைய எடை என்ன? 3 கிலோ. பையனோ பொண்ணோ பிறக்கும்போது 3 கிலோ. ஓகேங்களா? சின்ன வயசில் சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு பிடிக்கும். வளர்ந்த அப்புறம் அவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அது பெரிய பொருட்டாக மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு பைக் வாங்கணும்னு தோணும், வீடு வாங்கணும்னு தோணும். இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளில் வந்து ஜாதகத்தில் இருக்குமா? இருக்கும். ஓகேங்களா? அப்போது அவன் எடையும் கூடிடும். 3 கிலோன்றது இப்போ வந்து 50 கிலோ, 60 கிலோ, 70 கிலோ இந்த மாதிரி மாறிடும். அப்போது நம்ம பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் பார்க்கணுமா, இல்லை வளர்ந்த பையனுக்கு ஜாதகம் பார்க்கணுமா? இதுதான் அட்சய லக்ன பத்தினுடைய சாராம்சம். அப்போது இப்போ என்ன லக்னம் போயிட்டுருக்கோம் அதுக்கு ஜாதகம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாக இருக்கும்.
கண்டிப்பா சார். நீங்க 12 ராசிக்காரர்களுக்கும் எதனால வந்து திருமணம் அப்படின்றது டிலே ஆகுது, என்ன பரிகாரங்கள் செய்தால் அந்த திருமண பாக்கியம் அப்படின்றது கைகூடும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா இது வந்து ரொம்பவே மக்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் வேறொரு புதிய பதிவுடன் சந்திப்போம். நன்றி. நன்றி.